ப்ரெக்னன்சி டைமில் நம்ம உடம்புல நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஆனால் நம்மளோட பிரெஸ்ட்ஸில் வந்து ப்ரெக்னன்சியில் என்ன சேஞ்சஸ் நடக்குது, என்ன நார்மல், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். வெல்கம் டு ஷுபாஸ் வேர்ல்ட். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்லை, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் இல்லை. இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் நான் என்னோட ப்ரெக்னன்சி டைமில் படித்து டாக்டர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், இப்போ நான் சொல்ல போகிற இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இந்த பிரெஸ்டில் வரக்கூடிய சேஞ்சஸ் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் இல்லையா, ஒரு லிஸ்ட்டு. அதில் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். சில பேருக்கு சில சிம்டம்ஸ் சில விஷயங்கள் மேட்ச் ஆகலாம். சில பேருக்கு வந்து எல்லா விஷயங்களும் மேட்ச் ஆகலாம். ஓகே, ஸோ எப்படி சிம்டம்ஸ் வந்து பர்சன் டு பர்சன் மாறுமோ அண்ட் சில பேருக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் இருக்குமோ ப்ரெக்னன்சியில், அதே மாதிரி இந்த சேஞ்சஸுங்கிறதும் வந்து பர்சன் டு பர்சன் மாறலாம். அண்ட் சில பேருக்கு இது எதுவுமே நோட்டிசபிளாக இல்லாமல் இருக்கலாம். சில பேருக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப ஆப்வியஸாக நோட்டிசபிளாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். இது எல்லாம் நார்மல். இந்த சேஞ்சஸ் எல்லாம் இருந்தால் தான் அது வந்து ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னன்சி, நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்குது, நம்மளால் பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணாலும் பண்ணலைனாலும் இட் டசன்ட் மேட்டர். அதனால் உங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் கெப்பாசிட்டியோ இல்லை உங்கள் மில்க் சப்ளையோ வந்து கூட இருக்கும், குறைச்சிருக்கும், அந்த மாதிரி எந்த கணக்குமே கிடையாது. ஓகே, அது வந்து கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, நோ சிம்டம்ஸ் இன் ப்ரெக்னன்சி இஸ் நார்மல் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன் எனக்கே வந்து எந்த சிம்டம்ஸும் இல்லை ப்ரெக்னன்சியில். நான் வந்து வாமிட்டிங் கிடையாது, தலை சுத்தல் கிடையாது, எதுவுமே கிடையாது, ரைட்? ஆனால் அந்த வீடியோ வந்து பார்க்குறாங்களா இல்லையா மக்கள்னு தெரில. முதல்ல அதுக்கு கீழே வந்து கமெண்ட் சொல்லுவாங்க, எனக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லை, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா இல்லையா, வந்து என் ப்ரெக்னன்சி சரியில்லையா, என் பேபி ஹெல்த்தியாக இல்லையா, ஏன் எனக்கு சிம்டம்ஸ் இல்லைன்னு ரொம்ப டென்ஷன் ஆகி வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு புரியல. அந்த வீடியோவை பார்த்தாலே புரிஞ்சிட போகுது திஸ் இஸ் நார்மல் அப்படிங்கிறது, ரைட்? ஸோ வீடியோ பார்க்காம கேட்குறாங்களா இல்லை வீடியோ பார்த்தும் அவங்களுக்கு கன்வின்ஸ் ஆகலையான்னு தெரில. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த சேஞ்சஸ் வந்து எல்லாருக்கும் இப்படி இருக்கணும்னு கிடையாது. அதை வந்து ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள். முதல் சேஞ்ச் நீங்கள் எப்போ நோட்டீஸ் பண்ணுவீங்க உங்கள் பிரெஸ்ட்ஸில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சேஞ்ச் வந்து வீக் 4, as early as week 4 நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ ஈவன் பிஃபோர் யுவர் மிஸ்ட் பீரியட், உங்கள் பீரியட் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட வீக் 3ல இருந்தே கூட சில பேருக்கு அந்த இம்ப்ளான்டேஷன்லாம் நடக்குது பார்த்தீங்களா, அந்த கரு போய் இம்ப்ளான்ட் ஆகுது, அதுக்கப்புறமே சில பேருக்கு வந்து பிரெஸ்ட்ஸில் டிங்லிங் இருக்கலாம். டிங்லிங்னா என்ன, கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கலாம். இல்லை சில பேருக்கு வந்து சோராக இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதாவது லைட்டாக பெயின்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. இல்லை சில பேருக்கு பெயின்ஃபுல்லாகவே ஆக்சுவலாக பெயின் இருக்குது பிரெஸ்ட்ஸில் அப்படின்ற மாதிரி கூட சில பேருக்கு இருக்கலாம். இது எல்லாம் வந்து அந்த ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்த உடனே உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ். ஸோ உங்கள் பீரியட் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட இந்த சிம்டம் தெரிகிறதால இது வந்து ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டமில் வரும். அண்ட் எந்த சிம்டம்ஸுமே இல்லாத எனக்கு இந்த ஒரு சிம்டம் தான், அதுவும் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வீடியோ இருக்குல்ல, அதில் நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயம். நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். அதில் வந்து மிஸ்ட் பீரியட்க்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸோட லிஸ்ட் இருக்குது. ஆல்சோ அந்த நோ சிம்டம்ஸ் இன் ப்ரெக்னன்சி பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட், உங்களோட பிரெஸ்ட்ஸோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கும். ஸோ தே வில் க்ரோ பிகர் இன் சைஸ் அப்படிங்கிறாங்க. எதனாலனா அந்த கிளாண்டுலர் டிஷ்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும்னு சொன்னேன் இல்லையா முன்னாடி, என்னோட மேமோகிராம் வீடியோவில் சொன்னேன் உங்களுக்கு கிளாண்டுலர் டிஷ்யூ என்ன அப்படின்ட்டு. ஸோ அந்த கிளாண்டுலர் டிஷ்யூங்கிற பிரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா. ஏன்னா அதுதான் அந்த மில்க் ப்ரொடக்ஷன் அதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னோட மேமோகிராம் வீடியோவில் இருக்குது. நான் அதுவும் கூட உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அந்த கிளாண்டுலர் டிஷ்யூங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, டபுள் ஆகுது கிட்டத்தட்ட. அதனால் நம்மளோட பிரெஸ்டோட சைஸ் வந்து
பெருசாகும். ஸோ நீங்க வந்து உங்களோட கப் சைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 சைஸ் ஆர் 1 to 2 கப் சைஸ் வந்து பெருசாகலாம் அப்படின்றாங்க டியூரிங் பிரெக்னன்சி. ஸோ இட்ஸ் டைம் டு கோ ஷாப்பிங். ஸோ கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் சைஸ் பெரிய கப் இருக்கிற மாதிரி நீங்க வந்து கம்ஃபர்டபுள் காட்டன் பிராஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க டைரக்டா நர்சிங் பிராவேஸ் கூட வாங்கி வச்சுக்கலாம். பிகாஸ் அது உங்களுக்கு ஃபியூச்சர்லயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு, ரைட்? அண்ட் யூசுவலி நர்சிங் ப்ரா வந்து ரொம்ப நல்ல சப்போர்ட் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் காட்டனில் நல்ல மெட்டீரியலில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ அதுக்கு வந்து ஸ்ட்ராப்ஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா ப்ராடாக இருக்கும். ஸோ உங்கள் ஷோல்டருக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட், உங்களோட அந்த ஏரியோலா அப்படின்ற ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியோலான்னு எதை சொல்கிறாங்கன்னா நம்ம நிப்பிள்ஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டார்க்கர் சர்க்கிள் இருக்கும்ல, அந்த டார்க்கர் ஏரியா இருக்கும் இல்லையா? ஸோ இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் ஆகலாம் அந்த ஏரியோலா. ஆல்சோ அது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் அந்த ஏரியோலா. நெக்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியோலா சொன்னேன் இல்லையா, அந்த ஏரியாவில் சின்ன சின்ன லைக் பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ரேஸ்டு ஸ்பாட்ஸ் இருக்கலாம். ஸோ சின்ன சின்ன மேடு மாதிரி குட்டி குட்டியாக இருக்கலாம். அதுக்கு பேர் வந்து மாண்ட்கோமெரி டியூபர்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ப்ரெக்னன்சியில் இன்னும் கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ்டாக இல்லை ஸ்வெல் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். இந்த கிளாண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் உங்களோட நிப்பிள்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த கிளாண்ட்ஸ் வந்து ஆயில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் அது வந்து உங்களோட நிப்பிள்ஸை லூப்ரிகேட் பண்ணுற ப்ராசஸை பண்ணும். அதுக்கு தான் அந்த கிளாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்வோலனாக இருக்க மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் பாயிண்ட், உங்களோட பிரெஸ்ட்ஸில் வந்து வெயின்ஸ் வந்து ரொம்ப தெரிகிற மாதிரி இருக்கலாம். வெயின்ஸுங்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அந்த நரம்பு தெரியுது இல்லையா நம்மளுக்கு ப்ளூ க்ரீன் கலரில், அந்த மாதிரி உங்களோட பிரெஸ்ட்ஸில் வந்து ப்ரெக்னன்சியில் நரம்புகள் வந்து தெரிய ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு, ப்ளூவா க்ரீனா அந்த மாதிரி. ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு பிளட் சப்ளை, ரைட், ப்ரெக்னன்சியில். அண்ட் உள்ளுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த வெயின்ஸ் வந்து ரொம்ப நோட்டிசபிளாக இருக்கும் சில பேருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்ட்ரெச் மார்க்ஸ். ஸோ இந்த பிரெஸ்ட்ஸ் வந்து சைஸில் க்ரோ ஆகுறதால அது ஃபாஸ்ட்டாக எந்த இடமும் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த ஸ்கின் வந்து ஸ்ட்ரெச் ஆகும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும் இல்லையா? அதே ரீசன்னால் பிரெஸ்ட்ஸில் உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், அந்த மாதிரி ஸ்கின் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ரெச் ஆகும்போது என்ன ஆகும்? ட்ரைனஸ், இச்சினஸ், ரைட்? ரொம்ப அரிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கின். அதே மாதிரி வயிறும் உங்களுக்கு வந்து வயிறு வந்து பெருசாக ஆக ப்ரெக்னன்சியில் சில பேர் வந்து அப்படியே சொரிஞ்சிப்பாங்க. பிகாஸ் ரொம்ப அந்த ஸ்கின் வந்து அப்படியே ஸ்ட்ரெச் ஆக ஆக உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்கின் எல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வயிறு மேலே. அதே மாதிரி பிரெஸ்ட்ஸ்லையும் அந்த ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப ட்ரையாகவும் ஒரு மாதிரி இச்சியாக இருக்கிற மாதிரியும் சொரியணும் போல ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. அதுவும் டோட்டலி நார்மல். நெக்ஸ்ட் பாயிண்ட், கொலோஸ்ட்ரம் லீக் ஆகுறது. ஸோ உங்களோட பிரெஸ்ட்ஸ்குள்ளார நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு ப்ரெக்னன்சியில், ரைட்? அண்ட் சில பேருக்கு வந்து 3rd ட்ரைமெஸ்டரில் அண்ட் இன்னும் ரேர் கேசஸில் ஈவன் 2nd ட்ரைமெஸ்டர்லேயே கூட சில பேருக்கு வந்து ஒரு yellowish லிக்விட் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கலாம் பிரெஸ்ட்ஸ்லேருந்து. இது வந்து கொலோஸ்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். கொலோஸ்ட்ரம் என்னன்னா, நம்ம பேபி பிறந்த அப்புறம் பேபிக்கு நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு மில்க் தான் கொலோஸ்ட்ரம். அதாவது ஆக்சுவல் பிரெஸ்ட் மில்க் வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த எல்லோ லிக்விட் தான் வந்து கொலோஸ்ட்ரம். நிறைய விமென்க்கு வந்து குழந்தை பிறந்த அப்புறம் கூட பிரெஸ்ட்ஸில் எந்த விதமான லீக்கேஜும் இல்லாமல் இருக்கலாம். அண்ட் குழந்தைக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஃபஸ்ட்டு அந்த கொலோஸ்ட்ரம்ங்கிறது குழந்தைக்கு கிடைக்கவே செய்யும். அண்ட் அதுக்கப்புறமா பிட்வீன் 2 to 5 days உங்களோட ஆக்சுவல் பிரெஸ்ட் மில்க் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த கொலோஸ்ட்ரம் லீக் ஆகலைன்னா வந்து பால் இல்லை, இந்த கொலோஸ்ட்ரம் வரலை, ப்ரெக்னன்சியில் வந்து பிரெஸ்ட்ஸில் வந்து இந்த மாதிரி லிக்விட் வரலை அப்படின்னா வந்து பிரெஸ்ட் மில்க் இல்லை இருக்காது பின்னாடி, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ எப்படி ஒரு சிம்டம்ஸும் பர்சன் டு பர்சன் மாறுதோ அதே மாதிரி இந்த பிரெஸ்ட்ஸ் லீக் ஆகுறது, இந்த கொலோஸ்ட்ரம் லீக் ஆகுறது அப்படிங்கிறதும் சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். இது வந்து உங்களோட பிரெஸ்ட் ஃபீடிங் கெப்பாசிட்டியையோ இல்லை உங்கள் பிரெஸ்ட் மில்க் சப்ளையையோ தீர்மானிக்கிற விஷயம் கிடையாது. ஓகே, சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிற லிஸ்ட் வந்து இதோட முடியுது. இப்போ நம்ம வந்து ஒரு சில பேசிக் டிப்ஸ் பார்க்கலாம், எப்படி கேர் பண்ணிக்கணும் நம்மளோட பிரெஸ்ட்ஸை ப்ரெக்னன்சிலன்ட்டு.
ப்ரெக்னன்சி டைமில் உங்கள் பிரெஸ்ட்ஸ் வந்து வெல் சப்போர்ட்டடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பெயினில் இருந்தோ இல்லை அந்த சென்சிட்டிவிட்டின்னு சொன்னேன் இல்லையா, வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், அதெல்லாம் வந்து உங்களை பாதர் பண்ணாமல் இருக்கும். ஸோ ஒரு வெல் ஃபிட்டிங் கரெக்ட் சைஸ் ப்ரா வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து எப்படி கரெக்ட் சைஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலை அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன். ஒன்று வந்து நீங்கள் உங்களோட கரண்ட் சைஸை விட ஒரு கப் சைஸ் அதிகமாகவும் ஒரு ஃபியூ இன்ச்சஸ், அதாவது நெக்ஸ்ட் சைஸ் இல்லை 2 டைம்ஸ் நெக்ஸ்ட் சைஸ், அடுத்ததுக்கும் அடுத்தது அந்த மாதிரி இருக்கிற சைஸில் ஒரு ப்ரா வாங்கி, அதுவும் நான் முன்ன சொன்ன மாதிரி நர்சிங் ப்ராவாகவே நீங்கள் வாங்கி அதையே வந்து யூஸ் பண்ணலாம் ப்ரெக்னன்சி டைம்லையும். சில பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்றாங்க. ஸோ இட்ஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ். உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுள் காட்டன் அண்ட் வெல் சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராவாக இருக்கணும். அண்ட் அது வந்து ரொம்ப உறுத்தாத மாதிரி டைப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து தூங்குற டைமும் அது போட்டுக்கக்கூடியது மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டர். பிகாஸ் அப்போ உங்களோட பிரெஸ்ட்ஸ் வந்து ப்ராப்பராக சப்போர்ட்டடாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த புல்லிங்னால இருக்கக்கூடிய அந்த பெயின் அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும். அடுத்த கேர் பாயிண்ட் என்னன்னா, குளிக்கும்போது நீங்கள் சோப் போடாதீங்க உங்களோட பிரெஸ்ட்ஸ் மேலே. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்க ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும், இச்சியாக இருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப இன்னும் ஸ்க்ராட்ச் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும் ஸ்கின்னை. அப்படி இருக்கும்போது நீங்கள் சோப்பும் போட்டிங்கன்னா அது இன்னும் ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் குளிக்கும்போது சோப்பை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க. உங்கள் பிரெஸ்ட் மேலே நிப்பிள்ஸ் மேலே சோப் போட வேண்டாம். குளிச்சு முடித்த உடனே ஒரு டவலால் பேட் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி சேஃப் லோஷன் இல்லாட்டா ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்கின்னை. நெக்ஸ்ட் பாயிண்ட், உங்களுக்கு வந்து கொலோஸ்ட்ரம் லீக் ஆகுது, பிரெஸ்ட்ஸில் இருந்து உங்களுக்கு லிக்விட் ஆர் ஃப்ளூயிட் வந்து லீக் ஆகுது ப்ரெக்னன்சிலனா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா பிரெஸ்ட் பேட்ஸ் வாங்கி அதை யூஸ் பண்ணலாம். பிரெஸ்ட் பேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக எப்படியும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் டெலிவரி ஆனப்புறம் நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மில்க் வரும் இல்லையா, ஒரு 2 to 5 டேஸில் உங்களுக்கு அந்த பிரெஸ்ட் மில்க் வர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக மில்க் வந்து லீக் ஆகும். ஏன்னா எடுத்த உடனே கொஞ்சம் ஓவர் சப்ளை இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டேஜஸில் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து ஈரமாகாமல் இருக்கணும், சும்மா ட்ரெஸ் மாற்றாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிரெஸ்ட் பேட்ஸ் வந்து நீங்கள் உங்களோட நர்சிங் ப்ராக்குள்ளே வச்சுக்கலாம். பிரெஸ்ட் பேட்ஸ் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து டிஸ்போசபிள், ஒன்று வந்து ரீயூசபிள். என்ன கேட்டால் டிஸ்போசபிள் பெஸ்ட். பிகாஸ் குழந்தை பிறந்தப்புறம் நம்மளுக்கு இருக்கிற டயர்ட்னஸில் இருக்கிற பிஸியில் வந்து நம்மளுக்கு அந்த பிரெஸ்ட் பேட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ரெடி பண்ணிக்கிறதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க், அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த பிரெஸ்ட் பேட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். நான் சொன்ன மாதிரி ஓவர் சப்ளை இருக்கக்கூடிய அந்த இனிஷியல் ஃபியூ வீக்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங்கில். இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் ஓவர் சப்ளை அதை பற்றி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். ஆல்சோ பிரெஸ்ட் ஃபீடிங் பேசிக்ஸ், அதாவது பிரெஸ்ட் ஃபீடிங் போது ஆஸ் அ ஃபஸ்ட் டைம் மம் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்துச்சு. ஸோ நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், என்கிட்ட யாருமே இதுவரையில் சொல்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறமா, அதெல்லாம் தான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நான் அந்த வீடியோ, அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பேசிக்ஸ் வாட் நோபடி டெல்ஸ் யூ அப்படிங்கிற அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். ஆல்ரைட், ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிரெஸ்ட் ஃபீடிங், பேபி கேர், ப்ரெக்னன்சி அண்ட் ஆல்சோ ட்ராவல் vlogs. ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர்.